ஹலோ ஃபன் பி ஃபேம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம டிராக்டருக்கு வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ண தாங்க வந்திருக்காங்க. ஸோ கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளோட ஃபஸ்ட் சர்வீஸ் டியூரேஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 100 ஹவர்ஸ் ஓடினதுக்கப்புறம் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் சேர்ந்தே ஓடிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து கம்பெனிலேருந்து 2 பேரை அமைச்சிருக்காங்க. காலையிலே போயிட்டு அப்பா எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ பில்ட் ரேட் என்னன்னு நான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன். பில்ட் ரேட் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. மேபி பெரிய வண்டி தானேங்க, கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் வரும். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே நார்மலாக தான் தெரியும், பட் கொஞ்சம் அதிகம்தான். ஸோ இப்போ தானேங்க புது வண்டியில், ஸோ அதனால் இதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது. இன்னும் போக போக பையன் இன்னும் எவ்வளோ செலவு பண்ணலான்னு தெரில. ஸோ மேலே வந்து ஆயில் ஃபில் பண்ணுறதுக்காக எல்லாமே கழட்டி செக் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆயில் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஆயில் டாப் அப் பண்ண போகிறாங்க. அண்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீசல் இருக்குல்லங்க, ஸோ டேங்க்லேருந்து வர டீசல் வந்து டீசல் ஃபில்டரு கீழே வந்து ஆயிலுமே ட்ரைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டீசல் ஃபில்டருமே க்ளீன் பண்ணி அதை நியூ ஃபில்டராக வாங்கி போட்டுருவாங்க. ஸோ அங்கே சைடில் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சைடில் ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் இருக்கா, ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளோட புது டீசல் ஃபில்டர் இருக்குது. ஸோ அதை வந்து அப்படியே எடுத்து இங்கே இருக்க டீசல் ஃபில்டரை க்ளீன் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக எடுத்து போட்டுருவாங்க. அண்ட் ஆக்சுவலாக இப்போ டீசல் ஃபில்டர் மாட்டுறதுக்கான எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் வந்து டீசல் ஃபில்டரோட ஓரிங் வந்து நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இதாங்க டீசல் ஃபில்டர். நம்மளுக்கு வர ஃபில்டர் ரேட்லேயே தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேபி இது ப்ரைஸ் 300 வரும் தான் நினைக்கிறேன். ஸோ கம்மி தான். ஸோ அப்படியே டீசல் ஃபில்டரை வந்து இப்போ க்ளீன் பண்ணி மாட்டிடுவாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீசல் ஃபில்டர் எப்படி மாற்றணும் அப்போல்லாம் செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஜென்ரல் தான் நாங்கள் நம்மளே பார்த்துக்கலாம். ஸோ இந்த சைடு மேலே வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இங்கே வந்து ஒரு ஓரிங் வருங்க, இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து இது வந்து பேக் சைடு, இது வந்து டாப்பில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் போல். ஸோ இது வந்து நம்மளோட பழைய ஃபில்டர், புது ஃபில்டர் வந்து உள்ளே போட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நம்மளோட டீசல் ஃபில்டர் மட்டும் தாங்க நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா அது வந்து தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஆயில் ஃபில்டர். ஸோ இந்த ஆயில் ஃபில்டர் வந்து ஸ்டாக்காக கம்பெனிலேருந்து வர்றது வந்து க்ரீன் கலரில் நம்மளுக்கு வரும். ஸோ இவங்க சேஞ்ச் பண்ணும்போது பிளாக் கலரில், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம கம்பெனிலேருந்து வரதே பிளாக்காக தான் வரும். ஸோ ஓவராலாக நம்மளுக்கு இன்ஜின் பெயிண்ட் பண்ணும்போது அது க்ரீனாக மாறிடும். ஸோ இதை வந்து பேசிக்காக ஒரு டைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க அங்கே மேலே ஆயில் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு டூல் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணியிருந்தாங்களே. ஸோ அதை வச்சு ஃபைனலாக டைட் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஆயில் ஃபில்ட்ரு மாட்டியாச்சு, ஆயிலும் ட்ரைன் பண்ணியாச்சு. நம்ம ரெக்கார்ட் பண்ணுற டைம்னு பார்த்து தாங்க இந்த கோழி கத்துறது, இது கத்துறது, அது கத்துறது எல்லாம் கத்திகிட்ருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இதாங்க புது ஃபில்ட்ரு, நம்ம புது ஃபில்ட்ரு மாட்டியாச்சு. ஸோ இங்கே வந்து பேக் சைடு ஹைட்ராலிக் ஆயில் ப்ரெஷர், அந்த ஹைட்ராலிக்கோட ஃபில்ட்ருமே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக ஒரு 3 ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வருங்க. ஆயில், இன்ஜின் ஆயில் ஃபில்டர் ஒன்று, ஹைட்ராலிக் ஆயில் ஃபில்டர், அப்புறம் நம்மளோட டீசல் ஃபில்டருங்க. இந்த 3 ஃபில்டர் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு சர்வீஸில் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மேலே அந்த சீட் கிட்டே இருக்கிறது தான் வந்து நம்ம புது ஹைட்ராலிக் ஆயில் ஃபில்டருங்க. ஸோ இதை அப்படியே கழட்டிட்டு இது கழட்டுறது ஐயோ எவ்வளோ பெரிய டாஸ்க் தெரியுமா. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இந்த சைடு டீசல் ஃபில்டராக இருக்கட்டும், லெஃப்ட் சைடு டீசல் ஃபில்டராக இருக்கட்டும், ரைட் சைடு ஆயில் ஃபில்டராக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் ஏரியாவில் இருக்குது. இது வந்து மட்கார்ட் கிட்ட ஒரு மாதிரி டைட் சவுண்டில் இருக்கிறதுனாலே கழட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீசல் ஃபில்டருமே மாட்டி, ஸோ எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது அவ்வளோ தாங்க. கூலண்ட்டுமே வந்து நம்ம அடிக்கடிக்கு செக் பண்ணணும். ஸோ வண்டி வாங்கினது வந்து இப்போ தான் 100 ஹவர்ஸ் போயிருக்கு. ஆனால் எங்களுக்கு வண்டி வாங்கி ஒரு 1 வீக்லேயே கூலண்ட் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சுங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் ஆகிடுது, இன்ஜின் ஓவர் ஹீட்டிங்கான்னு தெரில. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கூலண்ட் ஒரு பாக்ஸ் வாங்கி வீட்டிலே வச்சுருக்கோம். ஸோ இது வரைக்கும் 3 வாட்டி கிட்டே டாப் அப் பண்ணியிருக்கோம். சரி நெக்ஸ்ட் பாக்ஸும் வாங்கணும். எப்போ அவன் டவுன் ஆவானே தெரில. எப்போவுமே கூலண்ட் நீங்கள் மார்னிங் வண்டி எடுக்கிறீங்கனாலே கூலண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமமாக யாரும் டிராக்டர்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுருக்க மாட்டாங்க. ஸோ மறக்காமல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுக்கு ஹைட்ராலிக் ஆயில் ஃபில்டருமே மாட்டியாச்சுங்க. ஸோ இப்போ அதை மாட்டிட்டு அந்த டூல் சொன்னதுனால அந்த டூல் வச்சு எல்லாத்தையுமே டைட் பண்ணிப்பாங்க. அண்ட் அதையுமே மாட்டி முடிச்சாச்சு. இந்த பக்கம் டீசல் ஃபில்டருமே எல்லாமே செக் பண்ணிட்டாங்கங்க. இது வந்து ஆயில் ட்ரைன் பண்ணாங்கல்ல, ஸோ ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த கீழே வந்து நம்மளோட பழைய ஆயில் கண்டிஷன் ஆல்ரெடி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம ஃபஸ்ட் சர்வீஸில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதேமாதிரி டைட் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம ரேடியேட்டரில் வர அந்த எக்ஸ்டர்ன் கூலண்ட் ஓஸுங்க, அது வந்து எக்ஸ்ட்ரா வர ஆயில்ஸ் அதெல்லாம் வந்து அப்படியே கீழே போய்க்கும். ஸோ அதுக்கான ஓஸை அதையும் கொஞ்சம் தட்டி க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாமே இது பண்ணிவிட்டு ஃபைனலாக ஏர் ஃபில்டருங்க. ஸோ வண்டிக்கு ஏர் ஃபில்டர் எவ்வளோ இம்பார்ட்டன் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம பைக்னாலே அப்படி பார்க்கணும். ஸோ இதுக்கெலாம் வந்து நம்ம மேக்ஸிமம் ஏர் ஃபில்டர் மாற்றுற மாதிரி வராதுங்க. இந்த க்ளீன் பண்ணி போட்டாலே மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து லைஃப் வரும். ஸோ இதுலேயுமே அந்த உள்ள ஒரு ஏர் ஃபில்டர் இருக்கும், இந்த ப்ளூ கலரில் இருக்குல்ல. ஸோ ரெண்டுமே ஏர் ஃபில்டர் தான். அவுட்டர் ஒன்று, இன்னர் ஒன்று. நம்மளுக்கு பைக்ஸ் கார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஏர் ஃபில்டர் தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய வண்டியில் டார்க் அதிகம் அப்படின்றதுனாலே நம்மளுக்கு 2 ஏர் ஃபில்டர் வரும். ஸோ பேசிக்கான க்ளீனிங் மட்டுமே பண்ணாலே போதுங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான். நம்மளுக்கு ஏர் ஃபில்டருமே முடிஞ்சிச்சு. இப்போ ஆயில் டாப் அப் பண்ணுற வேலை மட்டும் இருக்குது. ஒன்று இன்ஜின் ஆயிலும் நம்மளுக்கு ஹைட்ராலிக் ஆயிலும் மட்டும் இப்போ ரிமூவ் பண்ணி போகல. ஃபில்டர் ரிமூவ் பண்ணதுனால
ஸோ இப்போ அது 2 மட்டும் டாப் அப் பண்ணால் போதும். ஸோ நம்ம வண்டிக்கு வந்து ஹைட்ராலிக் ஆயில் வந்து இங்கே பேக் சைடில் ஊற்றுற மாதிரி தாங்க இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு இத்தனை நாள் இது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. ஏதோ என்னடா வண்டி ஃபுல்லாக பிராண்டடாக இருக்குது, இது மட்டும் ஏதோ ஒரு மாதிரி இடிச்சு விட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நான் பார்த்துருந்தேன். ஸோ அதையும் நான் இன்றைக்கி தான் கேட்டு தெரிஞ்சேன். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா நார்மலாக அந்த சீல் கூட ஒன்றும் பிரிக்கல, ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம ஹைட்ராலிக் ஆயில் வந்து ரீஃபில் மட்டும் பண்ணால் போதுங்க. இந்த ஃபில்ட்ரு இருந்துச்சுல்ல, ஸோ அந்த ஃபில்ட்ரு கழட்டும் போது கீழே அந்த ஆயில் மட்டும் நம்ம வந்து அப்படியே பிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ அந்த ஆயிலை மட்டும் ரீஃபில் பண்ணாலே போதுமா, ஹைட்ராலிக் ஆயிலாம் சேஞ்ச் பண்ண தேவையா. ஸோ எப்போ சேஞ்ச் பண்ணணும் அவங்க நெக்ஸ்ட் சர்வீஸில் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் தாங்க 100 ஹவர்ஸில் வரும். ஸோ பைக் பண்ணி பைக்காகவே வருது. ஸோ 100 ஹவர்ஸில் வரும். மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு சர்வீஸில் வந்து 500 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு சர்வீஸுமே பெரிய இஷ்யூவாக இருக்காதுங்க இந்த கம்பெனி ஜாண்டியர் கம்பெனி பொறுத்த வரைக்கும். ஸோ ஹைட்ராலிக் ஆயிலுமே இப்போ டாப் அப் பண்ணியாச்சு. இப்போ இன்ஜின் ஆயிலுமே நம்ம டாப் அப் பண்ண போகிறோம். ஸோ இன்ஜின் ஆயிலுமே ஓப்பன் பண்ணி இப்போ இன்ஜின் ஆயில் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து 5 லிட்டர் நினைக்கிறேன். 5 லிட்டராக 6 or 7 லிட்டர் அந்த ரேஞ்ச் கூட வரும். 5 to 7 லிட்டர்ஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல, நான் என்னென்னு பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு பக்கெட் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இன்ஜின் ஆயில் ஊற்றினாலே போதுங்க. ஆக்சுவலாக பக்கெட்லேயே மென்ஷன் ஆகிருக்கு, நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இதை டாப் அப் பண்ணி முடிச்சுட்டு இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம வண்டிக்கு வந்து மேக்ஸிமம் வீல் ஸ்ப்ரிங்ஸ் வந்து 7 தான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே ஆயில்ஸ் தான். ஸோ நம்ம வந்து ஏர் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ ஏர் லாக் ஆகும், அப்பப்போ ஏர் லாக் ஆகிடும். அதனால் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. ஸோ ஏர் லாக் ஆகிடும். நம்ம வந்து நார்மலாக நம்ம சர்வீஸ் பண்ணும்போது அந்த ஏர் ரிலீஸ் பண்ணிட்டோன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ஆயிலுமே 1 பக்கெட் ஊற்றி முடிச்சாச்சு. ஸோ பில் காஸ்ட் என்னென்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஆக்சுவலாக பில் காஸ்ட் வந்து 6380 சம்திங் வந்துச்சுங்க. ஏன்னா நம்மளுக்கு 3 ஃபில்டர் அண்ட் ஆயில் வந்து ரேட் எக்ஸ்பென்ஸுங்க. இது வந்து நம்ம பிஃபோர் ஜிஎஸ்டி அப்போ அந்த டைமில் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஜிஎஸ்டியுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ஜிஎஸ்டி பண்ணால் மேபி ப்ரைஸ் கம்மியாக இருக்குமா என்னன்னு தெரியல. நம்ம நெக்ஸ்ட் சர்வீஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக அந்த வீடியோ ஷூட் பண்ணது என்னவோ 13, ஆனால் நான் இப்போ தான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்மளால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இது வந்து பழைய ஆயிலுங்க. ஆக்சுவலாக நம்ம ட்ரைன் பண்ண ஆயில் இப்போ வந்து இது வந்து நம்ம புது ஆயில் ரீஃபில்லும் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் அவள் தான் பிஃபோராகவே உங்ககிட்ட சொல்லியிருந்தால. ஸோ ஏர் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் 4 வீல் மூவிங்கில் ஃப்ரண்ட்லன்ட்டு. ஸோ அவள் தாங்க இதை எடுத்தானே அப்படியே முடிஞ்சிச்சுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக எல்லா ஆட்டோமொபைல் அண்ட் ட்ராவல் எல்லா கண்டென்ட்ஸுமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை, டேக் கேர்.